அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரிசு உன்னை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளரை அவரோடே கூட சிலுவைகளில் அறைந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட போது அவருடைய 2 பக்கங்களிலும் 2 கள்ளர்களை அவர்கள் சிலுவையிலே அறைந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக அவமதிக்க வேண்டும் என்பதற்காக 2 பெரிய கள்ளர்களை 2 பக்கங்களிலும் சிலுவைகளிலே அறைந்தார்கள். இவர்கள் சாதாரண கள்ளர்கள் அல்ல. இவர்கள் திருட்டு, கொலை, கலகம் ஆகிய பெரிய குற்றங்களை செய்தவர்கள். சிலுவை மரணத்திற்காக நியமிக்கப்பட்டிருந்தவர்கள். அவர்களை 2 பக்கங்களிலும் அவர்கள் சிலுவையிலே அறைந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி 700 வருஷங்களுக்கு முன்பாக கூறும்போதே அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று தீர்க்க தரிசனமாக கூறியிருக்கிறார். அவர் அக்கிரமக்காரர், அவர் கள்ளர்களில் ஒருவர், அவர் திருடர்களில் ஒருவர் என்றெல்லாம் உலகத்தின் ஜனங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் 2 கள்ளரின் மத்தியிலே நம்முடைய நேச இரட்சகரை சிலுவையிலே அறைந்தார்கள். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல என்று பாடல் வரிகளிலே வருகிறது போல அவர் சிலுவையிலே நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கினார். அவர் குற்றமற்றவர், அவர் பாவமற்றவர். என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று கேட்கிறதற்கு ஏதுவானவர். அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே 2 கள்ளரின் மத்தியிலே ஒரு கள்ளனைப் போல தொங்கினார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை குறித்து சொல்லும்போது அவர் பாவம் அறியாதவர் என்று கூறுகிறார். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார் என்று கூறுகிறார். நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மீது சுமத்தப்பட்டது, அவர் மீது விழுந்தது. அவற்றை சுமந்து கொள்ளுகிறவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார். அவரை விசுவாசித்து அவருடைய பலிமரணம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை விசுவாசிக்கிற யாவருக்கும் நித்திய ஜீவனும் மன்னிப்பும் இலவசமாய் வழங்கப்படுகிறது. நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு என்று பவுல் எழுதுகிறார். அவருடைய சிலுவை மரணம் தேவனுடைய நீதியை மனிதனுக்கு கொண்டு வருகிறது. நீங்களும் தேவனுடைய நீதியை பெற்று பாவத்திலிருந்து விடுதலை அடைய, பாவ மன்னிப்படைய விரும்பினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக, தெய்வமாக, மீட்பராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், நித்திய ஜீவன் உங்கள் பரிசாக கிடைக்கும். இந்த உலக வாழ்விலும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் பெற தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.